ஓம் சாய்ராம். எல்லாரும் சாயப்பண்ண கிருபியால் மிக மகிழ்ச்சியாம் சந்தோஷமாகவும் இருக்கிறீங்கன்னு நம்பிக்கொண்டு இன்றைக்கு ராமநவமி அன்று என்னுடைய அனைத்து சாய் சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ராமநவமி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் போன கிழமை சொன்ன மாதிரி இந்திராணி அம்மாண்ட மிச்ச கதையை இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். அவள் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா போன அத்தியாயத்தில். அவள் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு டாக்டர் சொல்லியிருக்கிறார், 1 லிட்டர் தண்ணி தான் ஒரு நாளைக்கு குடிக்கலாம், அதை விட நீங்கள் அதிகம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதோடு அவளுக்கு CPR ப்ளஸ் வெண்டிலேட்டர் செய்தபடினா அவன் தொண்டை மற்றது கழுத்து பகுதி உணவு கால்வாய் இதெல்லாம் மிகவும் பாரதூரமாக மோசமடைஞ்சிட்டுது. ஸோ அவளை சாப்பிடவே முடியலை. அப்போ அவளுக்கு லிக்விட் ஃபுட் தான் கொடுக்கணும். ஆனால் அந்த லிக்விட் ஃபுட்டை கூட அவளை உண்ண முடியலை. அப்போ உண்ண முடியலை, அவளை எதுவுமே செய்ய முடியலை, தண்ணியும் உள்ளுக்க போகுதில்லை. அப்போ என்ன செய்யலாம் என்று அவருடைய மகன் எனக்கு சொல்லும்போது நான் ஒன்று தான் சொன்னேன். எங்கட கையில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் சாய்பாபாண்ட ஸ்லோகமும் உதியும் தான். நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உதிய ஒவ்வொரு நாளும் ஒரு 2 டீஸ்பூன் கரைச்சிட்டு வேக்கில் கொடுங்கோ. நீங்கள் அதை செய்யுங்கன்ட்டு நான் சொன்னேன். நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கால் பண்ணி ஒரு 10 நிமிஷம் சீரடிப்புற வாசினத்தை தொடர்ந்து நான் சேன் பண்ணுறேன், அவங்க அதை கேட்கட்டும் என்று நான் சொன்னேன். உண்மையும்படி அவள் ட்ரிஸி மூடில் தான் இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் டாக்டர் ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்துருந்துருக்கிறார், அதே போல் உடம்பு பெயின். ஸோ அவள் ஸ்லீப் மூடில் இருக்கிறாள். நான் தொடர்ந்து அவளுக்கு கோல் எடுக்க என் மகன் அவளுக்கு பக்கத்தில் கொண்டு வச்சுட்டு போனேன். நான் சீரடிப்புற வாசினா 10 நிமிஷம் சொல்லுவேன், அதே போல் அவரும் சேர்ந்து என்னோட சேர்ந்து சொல்லுவார். இப்படியே நகர்ந்து கொண்டு இருக்குது. மெதுவாக இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அது உண்மைன்ற சாயின்ற மிராக்கிள் தான். ஒரு நாள் திடீரென அவருக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு தாங்கொண்டு கேட்குறா. அப்போ கேட்க அவர் என்ன சொல்கிற காய்கறிகளை அவிச்சு போட்டு அதை நல்லா மசிச்சு போட்டு கொடுக்க அவள் முண்டி விழுங்குறா முதலாவது. அதுக்கு பிறகு அவள் தனக்கு கொஞ்சம் ஒரு கச்சலாக கிடக்குன்னு சொல்ல நாங்கள் கொஞ்சம் புளிப்பு டாஃபி மாதிரி கொடுக்குறோம், அதை அவள் சாப்பிட்றா. இப்படியே அவள் சாப்பாடு பேக் டு நார்மலுக்கு மெல்ல வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ கரண்ட்லி அவள் சாப்பாட்டை சப்பி உமிஞ்சு சாப்பிட்றா. அதையும் உங்களுக்கு நான் இதில் சொல்ல வரேன். நாங்கள் என்ன செய்தாங்க, வேறு ஒன்றும் செய்யலை. 10 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் சீரடிப்புற வாசினம் ஸ்லோகத்தை சொன்னான். சரியா? அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் அவளுக்கு மலம் போகையில் ஏன்னு சொன்னால் தண்ணியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இலங்கையில் உங்களுக்கு தெரியும் தானே, வெப்பமான காலநிலை. அப்போ குளிக்கவும் கூடாது, ஏன்னா அவன் ஹார்ட் ஃபங்க்ஷன் குறைஞ்சிட்டுது. ஸோ குளிக்கக்கூடாது. ஸோ குளிக்கிறனால 2 நாளைக்கு ஒருக்கா அல்லது 3 நாளைக்கு ஒருக்கா குளிங்கன்னு சொல்லியிருக்கிறேன் டாக்டர்ஸ். அப்போ குளிக்கவும் மேலாது, உடம்பு வெளியிலையும் வைக்க உள்ளுக்கையும் வைக்க என்ன செய்கிறேன்டே தெரியலை. அப்போ நான் பாபாட்ட ஒன்று தான் சொன்னேன், பாபா நான் உங்களை நம்புகிறேன், உங்களோட உதி என்ன விதமாகவும் செயற்படும். ஆகவே நான் உதியத்தான் தொடர்ந்து கொடுங்கோன்னு சொல்லுவேன். அவையிலும் உதியத்தான் கொடுப்பின பாபா. நீங்கள் தான் அந்த உதிய சக்தியாக மாற்றி அவளுக்கு எனர்ஜியை கொடுத்து அவள் எழுப்பணும். அந்த பெட்டை விட்டு அவள் எழும்பி நடந்து வந்து ஹோலில் உட்காரணும். அவளுக்கு மலம் ஜலம் எந்த தடையும் இல்லாமல் வெளியேறணும். பாபா நீங்கள் இதை செய்யணும்னு நான் தொடர்ந்து நம்பிக்கையோட சீரடிப்புற வாசினம் 10 நிமிஷம் நான் சேன் பண்ணுவேன் அவருடைய மகனோட சேர்ந்து. அது மட்டும் இல்லை, நானே ஸ்பெஷலாக 108 தரம் பாபாவுக்கு சீரடிப்புற வாசனத்தை சொல்லி நான் பாபாண்ட பாதத்தில் அந்த நாமத்தை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி நான் ஒப்படைப்பேன். அதே போல் சில வேளைகளில் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் பாபாண்ட சாய் நாமத்தை சொல்லி கொண்டிருந்தேன். சில வேளையில் அவங்க இரவு நேரத்தில் பின்னேற நேரமே ஆஸ்திரேலியாவில் பின்னேற நேரத்தில் சொல்லுவாங்க இப்படி ஒரு பிரச்சனைண்டு.
அப்போ நான் என்ன செய்வேன்னா உடனடியாக பாபாவை கும்பிட்டுட்டு பாபாண்ட உதிய நெத்தியிலும் எந்த பகுதியில் பிரச்சனை நோன்னு சொல்கிறாங்களோ அந்த பகுதியில் அந்த உதியை நான் தடவி போட்டு நான் பாபாண்ட ஸ்லோகத்தை சொல்லுவேன். இப்படி இருக்கேக்க ஒரு நாள் அவன் என் மகன் எடுத்து சொல்கிறார், அம்மாவுக்கு இப்போ 3 நாளாக மலம் போகையில் என்ன செய்கிறதுன்றே தெரியலை, அவள் நித்திரையும் கொள்ளுறா இல்லைன்னு சொல்கிறா. இலங்கை டைமுக்கு நான் நினைக்கிறேன் இரவு 12 மணியோ 11 மணி, எங்கே எனக்கு விடிய காலமே. அப்போ நான் விடிய பூஜை செய்கிறேன் சுவாமிக்கு. அப்போ எனக்கு இந்த மெசேஜ் வருது. நான் என்ன செய்கிறேன்டா எதுக்குமே நான் பதட்டப்படையலை. ஒன்று தான் சொன்னேன், பாபா எனக்கு வேறு யாரும் துணை இல்லை, நீங்கள் மட்டும்தானே பாபா துணை. ஆகவே நான் என்ன செய்தேன்னு சொன்னால் பாபாண்ட நாமத்தை சொன்னேன். அந்த சீரடிபுர வாசின ஸ்லோகத்தை 108 தடவை கண்ணை மூடிக்கொண்டு அவன் முகத்தை நினைச்சு கொண்டு நான் சொன்னேன். சொல்லி போட்டு அந்த உதியை எடுத்து இந்த வயிற்றில் தடவி போட்டு நான் சுவாமிக்கு ஆராத்தியெல்லாம் முடிச்சுட்டு நான் வேலைக்கு கிளம்புறேன். நான் ட்ரெயின் எடுக்கிறேன். ட்ரெயின் எடுக்கிறேன். எனக்கு மெசேஜ் வருது, அம்மா இப்போ தான் மோஷன் ஃபுல்லாகவே போயிட்டா, இப்போ ரிலாக்ஸாக நான் அவள் க்ளீன் பண்ணி போட்டு அவள் இப்போ நித்திர கொள்ளுறா ரெண்டு எனக்கு தகவல் வந்தது. இப்படி பாபா எங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது நாங்கள் வேறு எதுவுமே செய்கிறேன் இல்லை, ஒன்று தான் செய்வோம். பாபாண்ட ஸ்லோகத்தை சொல்லுவோம், பாபாண்ட நாமத்தை சொல்லுவோம், பாபாண்ட உதியை எந்த பகுதியில் பிரச்சனையோ அந்த பகுதியில் தடவை சொல்லுவோம். என்னை பொறுத்தளவில் இதுதான் மிகப்பெரிய ஒரு வழி. ஏன்னு சொன்னால் டாக்டர்கள் கைவிரித்ததுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய முடியும்? பாபா மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஆகவே ஒவ்வொருத்திட்ட வாழ்க்கையிலும் இதை போல் மிகவும் துன்பமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆகவே தயவு செய்து நீங்கள் எதுக்குமே பயப்படாதேங்கோ, மனசை தளர விடாதேங்கோ, நம்பிக்கையோட பொறுமையோட பாபாவை பிடிச்சு கொண்டு பாபாண்ட வழியில் நீங்கள் நடவுங்கோ, வெற்றி தண்ட பாட்டுக்கு வந்து சேரும். எல்லா பிரச்சனைகளும், அதாவது மலை போன்ற பிரச்சனைகள் மடு போல் மாறி போகும். சூரியனுக்கு முன் எப்படி பனித்துளி மறைஞ்சு போகுமோ அதே போல் உங்களோட துன்பங்கள் மறைஞ்சு போகும் என்று கூறி நான் இன்னொரு மிராக்கிளோட நான் உங்களை அடுத்த கிழமை சந்திக்கிறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், சாய்ராம்.